Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம நகை கடையில நிறைய பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே வேஸ்டா வச்சிருப்போம். எதுக்கு யூஸ் பண்றது அப்படினே தெரியாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரும் இந்த மாதிரி வேஸ்ட் நகை கடையில கொடுக்குற பர்ஸை வச்சு ஏதாவது ரீயூஸ் போடுங்க அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பர்ஸை வச்சு இப்படி எல்லாம் ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்களே யோசிப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டப்பை இப்போ எல்லார் வீட்லையுமே இருக்கும். இந்த கட்டப்பை வந்து நம்ம வந்து கடைக்கு காய்கறி வாங்கவோ இல்லை எதுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகிறப்ப இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த பர்ஸுமே இருக்காது. ஸோ சில்லறை வைக்கவோ பணம் வைக்கவோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நகை கடையில் கொடுக்குற பர்ஸை இந்த மாதிரி ஃபெஃபிபான் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சைடில் வந்து ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சைடு பேக் மாதிரியே ஆகிடும் நமக்கு. இதில் வந்து பணம் சில்லறை காசு எல்லாமே இதில் வந்து தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக வந்து உள்ளே போட்டு தேடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப். இப்போ நீங்கள் கடைக்கு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு காசை நீங்கள் தேடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தான். சில கட்டிலில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கட்டிலுக்கு பின்னாடியோ இல்லை அந்த கட்டிலோட அந்த சைடுலேயோ வந்து இந்த மாதிரி நகை கடையில் கொடுக்குற பர்ஸை ஃபெவிபான் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டேபிள் தேவை அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏசி ரிமோட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏசி ரிமோட் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் உங்களோட ஹேர் பேண்டு ஹெட்செட்டு எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பின்னாடி ஒட்டுறது வந்து ஃபெவிபாண்டாக இருக்கணும். அப்படி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கதவுக்கு பின்னாடி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா சாவி கூட இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான டிப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கைப்பிடி வச்ச ஹேண்ட்பேக்கும் நிறைய கடையில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கை வச்சு எப்படி ரியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரியூஸ் ஐடியா தான். நம்ம மொபைல் சார்ஜர் போடுவோம் இல்லையா? இந்த மாதிரி அந்த பேக் அதில் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் சார்ஜ் போட்டுட்டு அது உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா அது கீழே விழுந்துருமோ அப்படின்ற பயமும் தேவையில்லை. நம்மளோட மொபைலும் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான். இந்த மாதிரி குட்டி பர்ஸ் வந்து நிறையா கடையில் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடலாம். இல்லை நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி அந்த இதை நேம் அழைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அழைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கிட்டேன். பின்னாடி சைடு வந்து இப்படி இருக்குது. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நாப்கின். இது வந்து எல்லா இடத்துக்கு போகிறப்பையும் கண்டிப்பாக நம்மளோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அது மாதிரி நீங்கள் வைக்கிறப்ப அந்த மாதிரி பர்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு பர்ஸ் மாதிரியே ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் எப்போதுமே நீங்கள் வச்சுக்கலாம். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கேலண்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த கேலண்டர் ஷீட்டை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிடுறேன். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன். இப்போ நம்ம நகைக்கடையில் கொடுத்த பர்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து இந்த மாதிரி நான் 3 ஸ்டெப்பாக அதாவது 3 பர்ஸை வந்து இப்படி லைனாக வந்து அடுக்கிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி அடுக்கிட்டு இந்த மாதிரி ஃபெஃபிபான் போட்டு ஃபுல்லாக ஒட்டிடுங்க. நீங்கள் ஃபெஃபிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பர்ஸை இன்னும் கொஞ்சம் கலராக மாற்றுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பிரிண்டட் பேப்பர் போட்டு ஒட்டிடுறேன். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேங்கிங் ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது இதை வந்து நான் ஹேங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கிருஷ்ணர் ஹேங்கர் வந்து நம்ம முன்னாடியே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டப்பை ரீயூஸ் ஐடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். இப்போ இந்த ஆர்கனைசரில் நம்மளோட பால் அட்டையாக இருக்கட்டும் இல்லை எது வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 6. இந்த ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் தான். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் கைப்பிடி வச்சு ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பர்ஸ். நீங்கள் நிறையா பர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அது மேலே கொஞ்சம் ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதை விட குட்டியாக இருக்கிற ஒரு பர்ஸை வந்து மேலே ஒட்டிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த பர்ஸுக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற பர்ஸாக பார்த்து அடுத்தது வந்து ஒட்டிடுங்க. இந்த பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என் மாமியார் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ண பர்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸ் வந்து ஒட்டியாச்சா? இப்போ அடுத்தது இதை விட குட்டியாக இருக்கிற ஒரு பர்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து அதை ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டினதுக்கு அப்புறமா இது மேலே நல்லா வெயிட்டாக இருக்கிறதுக்காக ஒரு அம்மியோட அந்த இதை வந்து மேலே வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வெயிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போது ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ட்ராவலுக்கு போனீங்க அப்படின்னா ஒன்று எங்கெங்கே வச்சுட்டு தேடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களோட இதில் வந்து ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை வந்து மொபைலாக இருக்கட்டும், சார்ஜர், மெமரி கார்டு, அப்புறம் பென் ட்ரைவ் எல்லாத்தையுமே ஒரே இதிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ஜுவல்லரி ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வேறு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பர்ஸை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இது வந்து ரொம்ப ஒரு ஹேண்டியான ஒரு ஆர்கனைசர். நமக்கு தேவை அப்படின்னா எல்லா திங்ஸையும் இதில் வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு இது தேவையில்லை அப்படின்னா எல்லா ஜிப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு பர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கனைசர், இடத்தையும் அடைக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 7. நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி கைப்பிடி வச்சு அந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கோங்க. இப்போது அது மேலே இந்த மாதிரி வளைவாக இருக்கிற பர்ஸோ இல்லை எந்த பர்ஸ் உங்களுக்கு இஷ்டமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பர்ஸ் மேலே இந்த பர்ஸை வந்து ஒட்டிடுங்க. ஃபெஃபிபாண்ட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. டபுள் சைட் டேப்பாக இருக்கட்டும், ஃபெஃபிகாலாக இருக்கட்டும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போது இதை வந்து ஒட்டியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வந்து காயட்டும். இப்போது காஞ்சிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி கிட்டியோட ஃபேஸை வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கிட்டியோட ஃபேஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட கிட்டிக்கு ஒரு போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நான் ரெட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட கிட்டியோட கண், அடுத்தது நம்ம கிட்டியோட மூக்கு. இது எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிட்டிங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக நம்மளோட கிட்டியோட மீசை இருக்கும் இல்லையா, அந்த மீசையை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட கிட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிட்டியை நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா பர்ஸ், அது மேலே வந்து ஒட்டிடலாம். இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. வேஸ்ட்டாக தூக்கி போடுறத இப்படி அழகான பொருளாக மாற்றலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பர்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய சைஸ் சமிக்கி வந்து எடுத்திருக்கேன். இந்த சமிக்கியோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட்டே வந்து 5 rupees தான். கிளிட்டர் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees தான். ஸோ ரொம்பலாம் அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணலை. அந்த சமிக்கி வந்து 5 rupees தான் ஒரு பேக்கெட். இப்போது அந்த சமிக்கியை இந்த மாதிரி ஹேண்ட்பேக் ஃபுல்லாக வந்து ஒட்டிடுறேன். அதுக்குள்ளே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ஸ்லோகிதா, கவிஸ்ரீ, ஷாஸ்லீனா, ஐஸ்வர்யா, அருள்செல்வி, ஜோ குட்டி, இவங்க ஒரு பேபி, ஆஷ்மின், சஞ்சய், காவ்யா, சாதனா, நேத்ரா, கோகுல் வித்யா, சரிகா குட்டி, மீனாட்சி, சுமையா, கோகிலா எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் கமெண்ட் பண்ணுறதுனாலையும் தான் என்னால் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுது. ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சமிக்கி வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளோட ஹேண்ட்பேக்கும் க்யூட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கிட்டி ஹேண்ட்பேக் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் கையால் நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். இந்த சமிக்கை ஒட்டுறதை விட தச்சிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட க்யூட்டான ஹேண்ட்பேக் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவாக க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த எல்லா டிப்பையுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.